ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. யூஸ்வலாக ரேஸை தான் ரிவ்யூ பண்ணுவோம். இந்த வாட்டி ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. ஜூன் 27 F1 த மூவி ரிலீஸ் ஆச்சு. F1 ஃபேன்ஸ் மத்தியில் ஒரே ரியாக்ஷன், பட் தென் நார்மல் க்ரௌடை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிக்ஸ்ட் டு குட் ரியாக்ஷன்ஸ் தான் படத்துக்கு கிடச்சிருக்கு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஜெரி புருக்ஹைமர் நம்ம சின்ன வயசுல பார்த்து என்னடா இந்த படத்துல எல்லாமே இப்படி வெடிக்குதே, இப்படி இப்படி எரியுதே அப்படின்ற மாதிரி நம்ம ஆச்சரியப்பட்ட கூஸ் பம்ப்ஸ் வர வச்ச படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்டா ஜெரி புருக்ஹைமர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. தென் அஃப்கோர்ஸ் வி ஹாவ் ஆப்பிள் டிவி. இப்போ அவங்க இல்லாம நிறைய படம் ப்ரொடியூஸே ஆகிறது இல்லை. ஆப்பிளும் பிரைமும் தான் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பிள் டிவி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன். லூயிஸ் ஹாமில்டன் இருக்காரு as a producer, which probably made F1 fans feel லூயிஸ் ஹாமில்டனே ப்ரொடியூசரா இருந்திருக்காரு, அப்பவும் இந்த படம் நிறைய விஷயம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் இருக்கு. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் பிளான் பி ப்ரொடக்ஷன்ஸ், பிராட் பிட்டோட கையும் இந்த படத்துல இருக்கு. இது ப்ரொடக்ஷன் சைட். டைரக்ஷன் சைட் பாத்தீங்கன்னா ஜோசப் கொசின்ஸ்கி உங்களுக்கு நிறைய பேர் வந்து நீங்க டாப் கன் மேவரிக்ல இருந்து அவரை தெரிஞ்சிருக்கலாம். ட்ரான் லெகசி டைரக்ட் பண்ணதும் அவரு தான், ஒப்ளிவியன் டைரக்ட் பண்ணதும் அவர் தான். ஸோ ஒரு ஆக்ஷன் கலந்த மசாலா படம் எடுக்கிறது வந்து அவருக்கு வந்து புதுசு இல்லை. முக்கியமான இன்னொரு 2 பேர் வந்துட்டு கேமரா அண்ட் எடிட்டிங். ஸோ சினிமாட்டோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளாடியோ மிராண்டா. ஹீஸ் அ சிலியன் சினிமாட்டோகிராஃபர். இருக்கிற கொலாபரேட்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தர் முன்னாடி ஒர்க் பண்ணவங்க தான். கிளாடியோ மிராண்டா பேசிக்லி கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கும் கொஞ்சம் முன்னால போனோம்னா டேவிட் ஃபின்ச்சரோட 7ல ஆக்சுவலி கேஃபரா ஒர்க் பண்ணியிருக்காரு. கேஃபர்னா என்ன அப்படின்னு நீங்க பாருங்க. எடிட்டர் பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் மிரியான் வந்துட்டு பிராட் பிட் கூட வந்து ஓஷன்ஸ் சீரீஸ்லேருந்தே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹீ ஃப்ரீக்வெண்ட்லி கொலாபரேட்ஸ் வித் ஜார்ஜ் க்ளூனி அப்படின்னாலுமே ஜார்ஜ் க்ளூனியும் பிராட் பிட்டும் ஆஃப் ஸ்க்ரீனில் சம்மர் ஃப்ரெண்ட்ஸுன்றது உங்களை நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் அவரு வந்துட்டு ரெவனன்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, பேர்ட்மேன்ல கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. மியூசிக் ஆப்வியஸ்லி நம்ம தலைவர் ஹான்ஸ் ஜிம்மர், which is amazing. ஆக்டர்ஸுக்கு வந்தோம்னா அஃப்கோர்ஸ் பிராட் பிட், சோனி ஹேஸ். டாம்சன் எட்ரிஸ் வந்து ஜோஷுவா பியர்ஸா ப்ளே பண்ணியிருக்காரு ஆஸ் ஜேபி. முக்கியமான ஆள் வந்து நம்ம ஹாவியர் பார்டம் தான். he is known to play such iconic villain roles. நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன்லாம் அவரை பார்த்துட்டு டர் ஆகாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு செமையான ஆள் அவரு. பிளஸ் ஸ்கைஃபால்ல அவர் தான் வில்லன். கம்மிங் டு கெரி காண்டான், அயன்மேன்ல ஜார்விஸ் வந்து அல்ட்ரானா ஆயிட்ட பிறகு அசிஸ்டன்ட் இருக்க மாட்டாங்க. ஸோ தென் அயன்மேன் கம்ஸ் அப் வித் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேக்கு வாய்ஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கெரி காண்டான் தான். இப்போ நீங்கள் போய் மேபி கேட்டிங்கன்னா யூ குட் ப்ராபப்ளி ரிலேட் டு த வாய்ஸ். அதான் அந்த ஐரிஷ் ஆக்சென்ட் கட் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. மகேஷ் சரண்யா மற்றும் பலர் மாதிரி இந்த படத்தில் இன்னும் எக்கச்சக்கமா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தட் இஸ் அபவுட் த காஸ்ட். மூவியோட டீப் டைவ்குள்ள போறதுக்கு முன்னாடி இனிஷியல் ரியாக்ஷன்ஸ். சவரிஸ், ஆஸ் அன் F1 ஃபேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் அ மூவி ஃபேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஆஸ் அ மூவி ஃபேன் படம் நல்லா இருந்துச்சுங்க. இன்ட்ரோ வாஸ் சூப்பர், தியேட்ரிக்காலிட்டி நல்லா இருந்துச்சு, மியூசிக் நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பராக இருந்தது. இப்போ ரஷ் படம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நான் F1லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தேன். அஃப்கோர்ஸ் இட் வில் கைண்ட் ஆஃப் கம் அண்டர் பயோகிராஃபி மேபி, பட் அதுவும் F1 பேஸ் பண்ணி தானே. ஸோ அப்போது நான் F1 ஃபேன் இல்லை. அப்போ பார்க்கும்போது எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சபரிஷ் இந்த படத்தை பார்த்துருந்தாருன்னா ஹி வுட் ஹவ் டெஃபினெட்லி லவ் த மூவி, F1 த மூவி. ஆஸ் அ ரேசிங் ஃபேன் எனக்கு கொஞ்சம் கிரைப்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஆஸ் F1 ஃபேன் ஓகே தான், பட் ஆஸ் அ நார்மல் மூவி ஃபேன் ஐ ரியலி லைக் த மூவி. நல்லா தான் இருந்துச்சு. என் கூட படம் பார்த்தேன் என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க குழந்தை, அவங்களால வந்து படம் பார்த்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 1 hour நாங்கள் வெளில வந்துட்டு அவங்களால படத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியல. என் தம்பியோட என்னால் இந்த படத்தை பார்க்க முடியல. அவன் ஆக்சுவலி 2 வாட்டி இந்த படத்தை பார்த்துருக்கான். ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் சத்யம் மெயின் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் ஐமேக்ஸ்ல பார்த்துருக்கானா. அண்ட் இவங்க யாருக்குமே F1 தெரியாது. ஐ கெஸ் இன் தட் ஆங்கிள் த மூவி ஹாஸ் டன் வாட் இட் செட் அவுட் அப்படின்னு தான் தோணுது. நாங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை லேட்டாக தான் ரிவ்யூ பண்ணுறோம், அதனால ப்ளீஸ் எக்ஸ்பெக்ட் ஸ்பாயிலர்ஸ். இது வரைக்கும் நீங்கள் படம் பார்க்கலாம், திஸ் இஸ் யுவர் சான்ஸ் டு கோ வாட்ச் த மூவி. வீடியோ இங்கே நிறுத்திட்டு நீங்கள் போய் படம் பாருங்கள். இதுக்கு மேலே ஸ்பாயிலர்ஸ் வரும். பிளாட் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 60 வயதான ஒரு முதியவர், ஆனால் அவர் பார்க்க அப்படி இல்லை, ஃபிட்டாக தான் இருக்காரு. சொல்லப்போனால் எங்களோட பயங்கர ஃபிட்டாக தான் இருக்காரு. அவர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு ஒரு F1 டீம் வச்சிருக்காரு. இவரே பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் நோன் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால். அண்ட் அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது, அதனால அவர் F1லேருந்து வெளில போயிடுறாரு. ஆனாலுமே F1லேருந்து வெளில போயிட்டு அவரோட பர்சனல் லைஃப் வந்து பயங்கரமாக டீரெயில் ஆனாலும் சம்வாட் அவர் வந்து ரேசிங்லேயே இருக்கார். ஆக்சுவலி சொல்லப்போனால் வண்டி ஓட்டுறதுலேயே இருக்காரு. ஏன்னா படத்திலே சொல்லுவாங்க அவர் டாக்ஸி டிரைவராலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஸ்டீரிங் வீல் பின்னாடி உட்கார், அவ்வளோதான் அவரோட வாழ்க்கையோட எய்மே அவர் தான்.
அந்த ஸ்டியரிங் வீல் அவர் எங்கெல்லாம் கூட்டிட்டு போகுதோ அவர் அது பின்னாடியே போயிடுவாருன்றதுனால அவர் நிறைய இடத்துக்கு போறாரு. படம் வந்து ஆக்சுவலி செம 24 hours டேட்டோனால தான் ஆரம்பிக்குது. கொடூரமான விஷுவல்ஸ். சபரீஷ் கிட்ட நான் இதை விட்டுட்டேன்னா அதை பத்தி மட்டுமே அவர் ஒரு 20-30 minutes பேசலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு விஷுவல் அண்ட் அந்த இன்ட்ரோவே செம்மையா இருந்தது. அங்கேருந்து டேட்டோனாலேருந்து அவரோட ஃப்ரெண்ட் அவரை பார்க்குறாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அண்ட் தென் ஹீ பிரிங்ஸ் ஹிம் டு ஹிஸ் டீம். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் F1க்குள்ள ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்றாரு, அந்த டீமுக்கு நல்லது பண்றாரா, அவங்களோட ஏன் இவர் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அவரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டு கிட்டே இருந்து அந்த டீம் போக போகுது. அதை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த வருஷத்துல அவங்க அட்லீஸ்ட் ஒரு ரேஸ் அது ஜெயிக்கணும். ஸோ இங்கேருந்தே ஆஸ் அன் F1 ஃபேன் உங்களுக்கு தெரியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா த டீம் இஸ் சிட்டிங் டெட் லாஸ்ட். இந்த டீம் வந்து ஒரு கிராண்ட் ப்ரீ ஜெயிக்கணும். போடியம் கூட இல்லை, ஸ்ட்ரெயிட்டா இந்த அமெரிக்கா மாப்பிள்ள அந்த மாதிரி சின்ன ரோல் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ தான். ஸோ கண்டிப்பாக ஒரு கிராண்ட் ப்ரீ ஜெயிச்சாதான் டீம் வந்து இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கேருந்து என்ன நடக்குது அப்படின்றதான் கதை. அண்ட் இதுக்கு மேலே நம்ம ரெஃபர் பண்ண போகிறது எல்லாமே பிராட் பிட், டாம்சன், இட்ரிஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ண மாட்டோம். கேரக்டர் பேரை வச்சே ரெஃபர் பண்ணிடுவோம். கெட்டிங் இன் டு த டீப் டைவ். உங்களுக்கு படத்தில் இருக்கும் பிரச்சனைகளை ஒன்றாக எடுத்து வைங்க பார்ப்போம். பிரச்சனைக்கு முன்னாடி நல்ல விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பிரச்சனைக்கு வரேன். இப்போது நல்லதுலேருந்தே ஆரம்பிப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ரோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த 24 hours செமையாக காமிச்சிருந்தாங்க. மாசாக இருந்தாலும் பிடிச்ச மாதிரியான மாசாக இருந்துச்சு. அந்த லேட் பிரேக் பண்ணுறது, அந்த கடைசி ஷிக்கேனில் அந்த லைட்டிங் நைட் டைம்ன்றதுனால ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த 24 hours பிட் ஸ்டாப் எப்படி ஒர்க் ஆகுன்னு சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. எனக்கே பார்க்குறதுக்கு அப்படின்னு இருந்துச்சு. நல்லா இருந்தது, நல்ல ஆரம்பம். அப்படியே கட் பண்ணி போனால் சில்வர்ஸ்டோன் க்ரௌன் ஜுவல் ஆஃப் F1 ரேஸ் ட்ராக்ல ஆரம்பித்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி நம்ம ஜேபியோட அந்த ரன், ஒரு நார்மல் அவுட் லேப்பு, அப்புறம் வந்து அந்த ஒரு புஷ் லேப்பு, அதெல்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஜென்ரலாக நம்ம மற்ற காரில் இருந்து அஃப்கோர்ஸ் நம்ம இந்த மாதிரி டீம்ஸ்லாம் அங்கே போயிட்டு இது பண்ணுறத க்ளோஸாக நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் இந்த வாட்டி அதை ஒரு மாதிரி தனி காடாக யாருமே இல்லாமல், பட் ஆனால் ஒரு டீம் ஓட்டுற அந்த ஆங்கிள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த APXGPன்ற ஒரு வண்டி ட்ராக்ல இருக்கிற மாதிரியே தெரியலையே, ஒரு மாதிரி சிங்கே ஆகலையா அப்படின்ற மாதிரி மூஞ்சி சுளிக்கிற மாதிரியான மொமெண்ட் எங்கேயுமே ரேஸ் ட்ராக்ல அந்த கார் இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு வாட்டி கூட நான் ஃபீல் பண்ணல. ஆஸ் அன் F1 ஃபேன் ஐ கேன் டெஃபினெட்லி ஐ பிலீவ் ஐ எம் குவாலிஃபைட் டு சே தட். ஏன்னா நம்ம நிறைய ரேசஸ் பார்க்குறோம், எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸுமே இது நம்ம அந்த ரேஸில் வரும்ல அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு தான் இது பண்ண முடிஞ்சதே தவிர என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியே இல்லை. எடிட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. வீல் டு வீல் பேட்டில்லாம் நல்லா காமிச்சிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஆன் போர்ட்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அண்ட் மியூசிக் நீங்கள் சொன்ன மாதிரி டாப் நாச். ஹேண்ட் ஜிம்மர் சரியாக கொளுத்திட்டாரு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில் இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் you want to satisfy the new F1 fans. You want to bring new fans, casual fans into F1. அவங்களுக்கு ஓவர்வெல்மிங்கான டாபிக்ஸ்லாம் காமிச்சா கஷ்டப்படுவாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் நாட் டு ஷோ தெம் அப்படின்றது எனக்கு புரியுது. பட் உங்கள் படமே அந்த F1 யூனிவர்ஸை சுற்றி தான் இருக்குன்றப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ராசஸே நீங்கள் அப்ளை பண்ணாமல் எடுத்தது தான் எனக்கு பிரச்சனை. நீங்கள் காமிக்காதது எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், சோனி ஹேஸ் உள்ளே வராரு. இப்போ நம்ம எல்லாருக்குமே F1 ஃபேன்ஸுக்கு தெரியும், ஃபார் யூ டு பி எலிஜிபிள் யூ நீட் சூப்பர் லைசன்ஸ் பாயிண்ட்ஸ். இவர் ரூபன் போகிறாரு, மச்சான் ஊட்டி போகலாம் வா, இல்லை கோவா போகலாம் வான்னு கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறாங்க, பார்ட்டி ஆரம்பிச்சிருது, பேசிக்காக ரேசிங் ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி இருந்தது. அது எனக்கு டு பி ஆனஸ்ட் பிடிக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்போர்ட்டில் ஹவு ஸ்ட்ராங் யூ ஹாவ் டு பி. அத்லெட்டிசிசம் வந்து எந்த அளவுக்கு இதில் தான் ஜாஸ்தி அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு லேப்பு, ஒரு டேர்னில் எவ்வளோ ஜீஸ் அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அந்த பெயினை நம்ம அனுபவிச்சதில்லை, பட் நம்ம படிக்க வி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் அப்படின்றது. சோனி ஹேஸ் வந்து பென்ஷன் வாங்குகிற வயசில் அவர் பாடியில் ஸ்பைன் எல்லாமே ஒட்ட வச்சு இருக்குன்றப்போ அந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் எவாலுவேஷன், அந்த ப்ராசஸ்லாம் எதுவுமே அவங்க ப்ராப்பராக காமிக்கல. சடனாக கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம F1லாம் நிறைய பார்த்துருக்கோம். லைக் சின்ன டீம்ஸ்லாம் போடியம் வந்திருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் லைக்
இந்த மாதிரி நடந்ததே இல்லைன்னு. பட் நடந்ததுக்கு காரணம் தேர் வில் பி சம் கேஆஸ். நம்ம பாய்ஸ் படத்தில் வர மாதிரி லக்கு 1/4 கிலோ, டேலண்ட் 1/4 கிலோ, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அந்த இதை யூஸ் பண்ணி டீம்ஸ் எப்படி மேலே வந்து ஜெயிக்கிறாங்க 1 or 2 ரேசஸ் அப்படின்றது தான். பட் ஆனால் சோனி ஹைஸ் வந்து ஹங்கேரியில் பண்ணது வந்து அது அப்யூஸுங்க. அந்த பர்டிகுலர் பார்ட்னாலேயே ஆஸ் ஐ F1 ஃபேன் ஐ வில் டெஃபினெட்லி சே தட் ஐ டோன்ட் லைக் த மூவி. அந்த பர்டிகுலர் ட்ராக்ல இஷ்டத்துக்கு போய் இடிப்பார், ஃப்ரண்ட் விங் உடஞ்சிரும், அப்புறம் ரேடியோலேயே வந்து சர்க்காஸ்டிக்காக உப்சி சாரி அப்படிம்பாரு. அதெல்லாம் என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் போது தான் நம்ம பேசின மாதிரி இன்ட்ரோலாம் சூப்பராக எடுத்துட்டு திடீர்னு ஆல் ஆஃப் த சடன் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னொன்று, மான்சால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் தெர் இஸ் அ டிரான்சிஷன் ஃப்ரம் ட்ரை டு வெட். அந்த மாதிரி டைமில் ஸ்லிக் டயர்ஸில் நம்ம பிரிட்டிஷ் கிராண்ட் ப்ரீல பார்க்காததா, போன வாரம் தான் பார்த்தோம். டிரான்சிஷன் அப்போது ஸ்லிக் டயர்ஸ் யூஸ் பண்ணுறது முடியும், பட் இட் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்றது. பட் மான்சால பார்த்தோன்னா கொடூரமாக மழை பெய்யுது, ஸ்ப்ரே அவ்வளோ இருக்குது. அந்த டைமில் வந்து ஜேபி வந்து ஸ்லிக் டயர்ஸில் ஓட்டிகிட்ருக்காரு. ஓட்டுறது கூட பரவாயில்ல, ஹீ இஸ் கைண்ட் ஆஃப் ரேசிங். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல படத்தில். ஸோ எல்லாத்தையுமே நான் க்ரன்ச் பண்ணி ஒரு இதில் சொல்லணுன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ப்ராசஸை காமிக்காதது எனக்கு ஓகே, பட் அது எக்ஸிஸ்டே ஆகலை. ரூல்ஸ் அண்ட் ப்ராசஸ் இந்த F1ல கிடையவே கிடையாதுன்ற மாதிரி பொட்ரே பண்ணுறது, அண்ட் ஸ்டூவர்ட்ஸே இல்லை, இந்த F1ல ஸ்டூவர்ட்ஸே இல்லை அப்படின்னு பொட்ரே பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இந்த அண்டர் கிரவுண்டில் பாக்ஸிங் ஃபைட்லாம் நடக்கும்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது, உள்ளே இறங்கி அடி தடிதான், அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஹங்கேரி, மான்சா அந்த மாதிரியான ரேஸ் பார்க்கும்போது F1 அன்ராங்க் லாபி இது. எக்ஸாக்ட்லி, ஆமாம், அந்த மாதிரி தான் இருந்தது. மான்சால தலைவர் சோனி ஹைஸ் தலைவர் வந்து பிட்டில் வெயிட் பண்ணுறாரு, வீல்லாம் மாட்டிட்டாங்க, வெயிட் பண்ணுறாரு. மேக்ஸ் வந்தோட மேக்ஸை இடித்து கஷ்டப்படுறது வெயிட் பண்ணுறது. யோ என்னப்பா பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குப்பா, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதாங்க என்னோட கிரைப்ஸ். என்னோட கிரைப்ஸுக்கு வந்தோன்னா, நீங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணது தான். ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டாரு, சீட்லேயே உட்காந்துட்டாரு. நீங்கள் மிஸ் பண்ண பாயிண்ட், ஏப்பா உனக்கு சீட் ஃபிட்டிங்லாம் பண்ண மாதிரியே தெரியல, நீ பாட்டு வந்து யார் கார்லேயே உட்காந்துட்டியப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை. எஸ்பெஷலி ஆஃப்டர் 2025 இப்போ பெனல்ட்டி கொடுத்தாலே 10 செகண்ட் பெனல்ட்டி தான். இவர் இவ்வளோ பண்ணுறாரு, ஸ்க்ரீனில் ஒரு பிளிங்க் கூட இல்லை, ஹேஸுக்கு இத்தனை பெனல்ட்டி கிடைக்குது +10 செகண்ட்ஸ் ப்ளஸ். இவரு ரேஸ்ல பண்ண வேலைக்கெல்லாம் பார்த்தா பெனல்ட்டி 2 நிமிஷத்துக்கு போயிருக்கும். 10 ஆட் பண்ணியிருந்தா கூட, 10 செகண்டா ஆட் பண்ணியிருந்தா கூட 2 நிமிஷத்துக்கு பெனல்ட்டி போயிட்டு இருக்கும். இது ஒரு ரஜினி படம் வச்சு. ஓகே ஓகே, நான் வந்து சும்மா இப்போ ஒரு சந்திரமுகி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிரபு தான் வந்துட்டு ரூபன், என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு செந்தில், நீங்க வாங்க அப்படின்றாரு. உடனே 60 வயசு ஆனாலும் யங்கா இருக்க ஒரு ஹீரோ வந்து வராரு, வீட்டுக்குள்ள வராரு. நான் அந்த சாமியார் கேரக்டர் இல்லைனாலுமே இவருக்கே தெரியுது இருக்கு, இந்த வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு உள்ள வந்த உடனே தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உள்ள வந்த உடனே ஒரு சில பேருக்கு இவரை பிடிச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு இவரை பிடிக்கல. எல்லாமே சந்திரமுகி ஸ்டைல் தான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட நம்பிக்கையும் வாங்குறாரு. அப்படியே அத்தின் தோம் திந்தியும் தோம்தன் அப்படின்னு ரன்னுக்கெல்லாம் கூப்பிட்டு போறாரு மொத்த டீமையும். அதுக்குள்ள சண்டைலாம் நடந்து ஒரு மாதிரி செட் ஆகி அப்படி இப்படி கடைசியில வீட்டிலேருந்து பேய் அனுப்பிச்சிடுறாங்க. ரஜினியை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து சோனி ஹேஸ் வந்து மழையிலலாம் ஓட்ட முடியுமா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு தெரிஞ்ச அதிரடி பாட்டு மாதிரி அப்படியே பைக்கை கையே இல்லாம அப்படியே மேலே படுத்துட்டே கூட ஓட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அட் ஒன் பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் ஒரு ரஜினி படமாக பார்த்தீங்கன்னா யூ கேன் ஓகே, இவர் ஒரு சூப்பர் ஹியூமன், வாவ், வயசானாலும் இவருக்கு ஸ்டைல் போகவே இல்லை, அந்த மாதிரி இது அந்த லைனில் வந்துடும். அண்ட் இட் இஸ் மோர் லைக், இது நம்ம காலில் வர்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மேபி டாப் கன் மேவரிக் வந்து பைலட்ஸ் பார்த்துருந்தா கழுவி ஊற்றிருப்பாங்க. வி ஹேட் நோ ஐடியா வாட் மெனுவர்ஸ் வேர் பாசிபிள். அந்த அளவுக்கு மேலே போயிட்டு கான்சியஸாக இருக்க முடியுமா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. நம்ம ஜாலியாக போய் ஒரு படம் பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதான் கணக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தென் 100% வேர்ல்டோட மூவி கோயிங் பாப்புலேஷன்னா அதில் F1 ஃபேன்ஸ் ஐ டோன்ட் திங்க் வி ஈவன் கான்ஸ்டிடியூட் 1% ஆஃப் தட் பாப்புலேஷன். அப்படின்னும் போது நூண்டு மைனாரிட்டியை ஃபோக்கஸ்டாக வச்சுட்டு படத்தை எடுத்திருக்க முடியாது. பட் தென் ஆன் த ஃப்ளிப் சைட், நீங்கள் படத்தோட ரூலே பிரேக் பண்ண முடியாது. எனக்கு வந்து லைட்டாக சில சமயம் பிகில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. யோ எல்லா கோலுமே எப்படியா ஸ்பெக்டாகுலர் கோலா இருக்க முடியும்? ஹலோ, எப்படிங்க எக்ஸ்ட்ரா டைமே காட்டாம பெனல்டி ஷூட் அவுட்டுக்குலாம் போக முடியும்? அப்படிதான் இருந்துச்சு. மேபி வி குட் ஹவ் டேக்கன் ஃபெர்னாண்டோ அலான்சோ ஆஸ் அன் எக்ஸாம்பிள். இப்போ நாண்டோவே ஹி இஸ் புஷிங் 42-43 இந்த மாதிரி இருக்கும்போது
யூ குட் ஹவ் அட்லீஸ்ட் ஷோன் சோனி ஹேஸ் ஆஸ் அ 45-year-old 46-year-old கரெக்ட். அப்படி காமிச்சிருக்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல போனால் இட் இஸ் அமேசிங் தட் தே ஹவ் டேக்கன் சோ மெனி இன்சிடென்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் தேவ் இன்ட்ரெஸ்டிங்லி மெல்டட் இட் இன் டு த ஸ்டோரி லைன். ஒரு ரேஸ் டிரைவரோட லைஃபே ஒரு ரேஸ்னால போச்சு, இட்ஸ் ரியல் இன்சிடென்ட். அண்ட் அவர்கிட்டயே பெர்மிஷன் கேட்டு எடுத்திருந்தாங்க, விச் இஸ் நைஸ். அண்ட் தென் குரோஷானோட ஈவெண்ட்டை ஒரு மாதிரி எடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு டிரைவர் இன்னொரு டிரைவரை போயிட்டு காப்பாற்றி கூட்டிட்டு வருது, அவரோட ரேஸை நிறுத்திட்டு போய் காப்பாத்துறது, அதையும் காமிச்சிருந்தாங்க. ஒரு கார் வந்து டயர் வீல் கன் மேலே ஏறி போகிறதுலாம் ரீசெண்ட், அதையும் கூட சூப்பரா இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் காமிச்சிருந்தாங்க. உண்மை. நீங்க சொன்ன பாயிண்ட் விச் ஐ ஷுட் ஆட் ஆன் டு இட், but then they have done an amazing job, editor and cinematography. ஒன்று அவங்க ரேசிங் காமிக்கிறதும் படத்தோட ரேசிங் காமிக்கிறதும் கலர் மேட்ச் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை, துண்டா எதுவுமே தெரியல. தி எடிட்டிங் வாஸ் சோ குட். ஆன் ட்ராக் ஆக்ஷன் கரெக்டாக யூஸ் பண்ணி, ஆன் ட்ராக் கமெண்ட்ரி கரெக்டாக யூஸ் பண்ணி சூப்பராக வேலை பார்த்துருந்தாங்க. லைக் ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். பட் நீங்கள் சொன்ன பாயிண்ட் மேபி உங்களை மாதிரியே ஷார்ப்பான கிரிட்டிக்ஸ் மார்டின் பிரண்டலோட வாய்ஸ் வந்து மேட்சே ஆகலை அப்படின்னு நீங்கள் காலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி துண்டா இருந்தது, கேம்ல வர கமெண்ட்ரி மாதிரி இருந்துச்சு, லைன் பை லைனாக இருந்தது, ஃப்ளூவெண்ட்டாக இல்லை. பட் ஐ கெஸ் ஐ டோன்ட் திங்க் த நார்மல் ஃபோக்ஸ் அந்த அளவுக்கு கேட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அவங்களுக்கு அது நம்ம டெய்லி வாரம் கிராஃப்டியும் மார்டின் பிரண்டலும் வாய்ஸ் கேட்டு கேட்டு பழகின காதுன்றதுனால ஃபர்ஸ்ட் இதுலயே ரொம்ப துண்டு துண்டா தனியா ஏஐ மாதிரி தெரிஞ்சது. அது சம ஆடா வியர்டா இருந்ததுங்க. என்னுடைய மெயின் பிரச்சனை இந்த படத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, a lot of wishful thinking is there. There is a female mechanic in the team. There is a female team principal. Sorry, there is a female technical director. So not team principal. Team principal actually இருந்தாரு, பட் அவருக்கு பெருசா ரோலே கொடுக்கலாம். ஸ்மோலின்ஸ்கி கேரக்டர் பேர் வந்து ஸ்மோலின்ஸ்கி. பட் அவரோட வேலை வந்து 2-3 வாட்டி கந்தர் ஸ்டைனர் பார்த்து மறைச்சாரு, 2-3 வாட்டி பிராட் பிட்டை பார்த்து மறைச்சாரு, அவ்வளவுதான். பெருசா அவருக்கு ரோல் இல்லை. பட் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. தெர் இஸ் சம்திங் கால்ட் த பெக்டெல் டெஸ்ட். பெக்டெல்னு ஒரு கார்ட்டூனிஸ்ட் இருந்தாரு. அவர் வந்துட்டு 1980s நினைக்கிறேன். when he went to the movies he noticed that பெருசாக விமன் கேரக்டர்ஸுக்கு ரோலே இல்லை. அண்ட் அவர் அந்த டைமில் நிறைய படத்தில் ஒரே ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் இருப்பாங்க, அவங்க வந்து ஹீரோயின். அண்ட் அவங்களோட வேலை தே யூஸ்வலி டோட் ஆன் த ஹீரோ, இவ்வளோ தான் அவங்களுக்கு வேலையே இருந்தது. அதுக்கப்புறமும் வந்த 90s வந்த படமும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமேல் கேரக்டர் இருப்பாங்க, ஆனால் ஹீரோவை பற்றியே பேசுவாங்க, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர அவங்களோட லைஃப்பை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. ஸோ பெக்டெல் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு அவர் வந்து அவருக்காக பண்ணிக்கிட்ட ரூல் தான். பட் தென் இட் பிகேம் அ ஜெனரிக் ரூல். 3 ரூல் வச்சார். ஒன்று, படத்தில் 2 இல்லை 2க்கும் மேற்பட்ட ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கணும். 2வது, அந்த 2 கேரக்டர்ஸ்குள்ளேயும் கான்வர்சேஷன் இருக்கணும். 3வது, அந்த கான்வர்சேஷன் படத்தில் இருக்க மேல் கேரக்டர்ஸை பற்றி இருக்கக்கூடாது அப்படின்னு ரூல் வச்சார். அந்த ரூலை எடுத்து இந்த படத்தில் போட்டோன்னா ஒரே ஒரு டிக்கு மட்டும்தான் இருக்குது, 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. சர்ப்ரைசிங்காக அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட மாதிரியே இல்லை. F1 is such a male dominated industry. If there are 2 women in a team, they pretty much should have a lot of conversation about what they are going through, and then at least ஒரு சப்போர்ட் லைன் பண்ற மாதிரியான சீன் கூட இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், வீல் கன்னை வந்து ஜோடி விட்டுருவாங்க, மெக்கானிக், ஷீ வில் லீவ் இட் அண்ட் தென் இட் இஸ் ஜேபியோட கார் வந்து அதுக்கு மேலே போயிடும். அண்ட் தென் ஹீல் கம் பேக் அண்ட் ஆஸ்க் ஹூ இஸ் இட். ஜோடி வந்து பிரேவா எந்த தான் தப்பு அப்படின்னு ஓன் பண்ணிடுவாங்க. லேட்டர் பிராட் பிட் கிவ்ஸ் ஹர் சம் அட்வைஸ். வை குடன்ட் பி கேட்? அவங்க தானே டீமோட டெக்னிக்கல் டைரக்டர். பிராட் பிட் இஸ் ஜஸ்ட் அ டிரைவர் எனிவே அண்ட் யூ ஆர் டேக்கிங் அன் ஐஸ் பாத். அந்த இடத்துக்கு ஜோடி, இவர் வேற டயர் வைக்கிற இடத்துல போய் உனக்கு என்ன குளியல் வேண்டியிருக்கின்ற மாதிரி. ஸோ இவர் அங்கே படுத்துட்டு இருப்பாரு, ஐஸ் பாத்தில் இருப்பாரு. அண்ட் தென் ஜோடி வருவாங்க, சும்மா ஒரு லைன் வச்சிருப்பாங்க, தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ், பட் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் இதை பண்ணாதீங்க, ஐ எம் மை ஓன் பர்சன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. விச் அகெயின் டிண்ட் ஃபீல் தட் கிரேட். டெக்னிக்கல் டைரக்டர் அவங்க அவ்வளோ பெரிய ஆள், அவங்க எவ்வளோ ப்ரொஃபஷனல், எவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படின்னு இருந்தாலுமே ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் பிராட் பிட் தே ஹேட் தட் லவ் ஆங்கிள். ரொம்ப அப்படியே அப்படி இருந்துச்சு எனக்குலாம். டே ப்ளஸ் ஷீ ஓப்பன்ஸ் த டோர் அண்ட் டெல்ஸ் ரூபன் தட் ஐ எம் அ ப்ரொஃபஷனல், டு யூ திங்க் ஐ வில் ஸ்லீப் அரவுண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அண்ட் தென் ஷீ ஓப்பன்ஸ் த டோர். காமெடியா அது வந்து தெரியல. அது பீஸ்ட்ல ஒரு சில காமெடிலாம் எனக்கு அது காமெடின்ற பேர்ல அப்படியே மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது அந்த மாதிரி சந்தான கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாலும் உங்ககிட்ட பல. ஸோ இட் இஸ் சோ எவிடென்ட் தட் த ரைட்டர்ஸ் வேர் மேல். ஏன்னா நம்ம இப்போ சீரீஸ்லாம் பார்க்கும்போது, பேர், ஃப்ளீபேக்லாம் பார்க்கும்போது, வென் விமென் ஆர் ஷோ ரன்னர்ஸ், எடிட்டர்ஸ் அண்ட் அவங்க ஒரு
ஃபீமேல் கேரக்டர் எப்படி எழுதுறாங்கன்றதை நம்ம பார்க்கும்போது இந்த படம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சார் உங்கள் பொண்ணு கொஞ்சம் ரொம்ப மோசம் சார் அந்த மாதிரி இருந்தது. அது என்னால் ஒத்துக்கவே முடியல. பட் தென் இட் வாஸ் நைஸ் டு see how much ஒர்க் ஈச் ஒன் ஆஃப் them had put. லைக் பிராட் பிட் அண்ட் டாம்சன் வந்து அவங்களோட டிரைவிங் ட்ரைனிங் பற்றி பேசியிருந்தாங்க. இவங்க கெரி காண்டன் வந்து இன்டர்வியூவில் வந்துட்டு பர்னி காலின்ஸை ஸ்டேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பர்னி காலின்ஸ் அப்பேரண்ட்லி ஐரிஷ் பவுலருக்கு. ஸோ வி ஆல்ரெடி ஹேவ் நைஸ். சம்மன் ஹூ இஸ் டெக்னிக்கல் அண்ட் தென் அவங்க கூட நான் நிறைய பேசினேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் ஐம் லைக் ஸோ லைக் இட் இஸ் ஸோ 50-50. there is so much good about this. To even portray female technical director is wishful thinking. நிறைய பேர் வரணும் அப்படின்றது தான். ரொம்ப ஹாஃப் ஹார்ட்டடாக இருந்துச்சு. அவ்வளோ புஷ் பண்ணீங்களே, தென் யூ ஷுட் ஹவ் மேட் ஹர் இண்டிவிஜுவலி அ ஸ்ட்ராங் கேரக்டர். தே குட் ஹவ் ஹேட் மோர் சீன்ஸ். அது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற போது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. பட் ஓவரால் இட் வாஸ் அ கிரேட் வாட்ச். நீங்கள் படத்தை பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். I guess you will have, I guess not, you will definitely have a better experience if you watch it in theaters. It is made for the theaters. So definitely பார்க்கலனா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இது பெய்ட் ரிவ்யூ இல்லை, ஆனாலும் படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க அப்படின்றத நாங்க உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறோம். சாபரிஸ், எனி ஃபினிஷிங் தாட்ஸ்? எவ்வளவு கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? அட்லீஸ்ட் 7 கொடுக்கலாங்க. 7 கொடுங்க. சேம், நானும் சேம் போர்ட்ல தான் இருக்கேன். ஐ எம் பிரிட்டி ஷுர் என் தம்பிலாம் கேட்டால் 9 கொடுப்பான்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேபி 8.5 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம F4 போன போது நான் சொன்னல, டிக்காவோட பையன் காருனா ஆல்மோஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான். ஸோ ஐ எம் டேக்கிங் ஹிம் டு ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸோ படம் பார்க்கும்போது எனக்கு பக்கத்து சீட்டில் தான் வேணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அண்ட் தென் வி வேர் டாக்கிங் அபவுட் இட். நான் தான் சொன்னேன், ஏன்னா எங்களுக்கு நாங்கள் சாட்டர்டே படம் பார்க்கணும், அடுத்த நாள் சில்வர் ஸ்டோன். நான் தான் சொன்னேன், இந்த ட்ராக்கை பார்த்துக்கூட நாளைக்கு இந்த ட்ராக்ல தான் ரேஸ் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவங்ககிட்ட. ஸோ எனக்கு வந்து ஐ கெஸ் நவ் F1 has become a strong memory. I can always recollect how much I enjoyed the movie with my friends. And then I can definitely call back to the moments where I kind of cringed. எனக்கு தெரிஞ்சு இவங்க நிறைய டைரக்ஷனில் போகலாம். இவங்க கண்டிப்பாக 24 hours பற்றியே ஒரு படம் எடுக்கலாம். அண்ட் தென் படம் முடியும் போது he goes to Baja 1000. இந்த சோனி ஹேஸ் எனும் பறவை அடுத்து எந்த ரேஸ்ல போய் பறக்க போகுது அப்படின்றது, இதுக்கு மேல அவர் உயிரோட இருப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. அது பார்க்கணும். ஸோ தேர் ஆர் டூ மெனி அவென்யூஸ் டு எக்ஸ்ப்ளோர். இப்போ ரெட்புல்ல ஓடிட்டு இருக்கிறத பார்த்தா அதையே கூட தனியாக படம் எடுக்கலாம். ஒரு மலையாளி கான்டென்ட் கிரியேட்டர் சூப்பராக சொல்லியிருந்தாரு, F1 2021 சீசனை மட்டுமே படமா எடுக்கலாம். ஆக்சுவலி உண்மை. அண்ட் that would be அது வெறியா இருக்கும். அது படம் அப்படின்றா, திஸ் இஸ் சினிமா அப்படின்னு அந்த ஒரு தீம் வேற அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்சல்யூட் சினிமா அதான், அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. சூப்பர் சப்ரீஷ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேபி வி ஷுட் திங்க் அபவுட் ஃபைண்டிங் டைம் டு டூ பிரான் ஜிபி ஆல்சோ. ஏன்னா டிரைவ் டு சர்வே பத்திலாம் பேசினா நல்லா இருக்காது. நமக்கு டைம் கிடைச்சா நம்ம பிரான் ஜிபியை பத்தி பேசுவோம். சூப்பர், வாட் அன் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் நானே சொல்லிக்கிறேன், வாட் அன் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. நன்றி சபரிஷ் இந்த ஒரு மூவி ரிவ்யூவில் எங்களுடன் கலந்து கொண்டதுக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலாஜ் அண்ட் சபரீஷ் ஃபார் F1 பஞ்சாயத்து. டாடா.